Hello everyone, welcome to another video of exemplar problem. In the video la நம்ம பாத்தீங்கன்னா electrostatic potential and capacitance ல இருக்கிற problem பார்க்க போறோம். வாங்க क्वेश्चन பார்க்கலாம். So question number 1 of exemplar problem, a capacitance of 4 microfarad, capacitance is 4 microfarad is connected as shown in the circuit. So in the circuit la காமிச்சிருக்க மாதிரி connect பண்ணி இருக்கும். The internal resistance of the battery is, in the battery lo resistance irukku, diagram la podla ana question la mention pannirukanga. அப்ப கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணதா போகுது. ஓகேவா? இது எவ்வளவுனா 0.5 ohm. The amount of charge on the capacitor plate will be. So again நான் சொல்லிருந்தேன் இதுல வந்து ஒரு சில क्वेश्चंसலாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், கன்ஃபியூசிங்கா இருக்கும், தப்பான ஆன்சரும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதோட எக்ஸாம்பிள் வெளிய பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन. So for example இந்த क्वेश्चनல வந்து அவங்க எந்த டைம்ல சார்ஜ் கேக்குறாங்க அப்படினு சொல்லவே இல்ல. சரியா? ஸ்டார்டிங்ல கேக்குறாங்களா இல்ல ஸ்டெடி ஸ்டேட்ல கேக்குறாங்களா? சப்போஸ் அவங்க சார்ஜ் on the capacitor the starting stage கேக்குறாங்கன்னா கெபாசிட்டர்ல எந்த சார்ஜும் இருக்காது. therefore your answer should be 0. ஓகேவா? but let us assume that ஏனா இவ்ளோ ஈஸியான क्वेश्चन கொடுக்க மாட்டாங்க exemplar problem especially. அப்ப இந்த இடத்துல பார்த்தா let me assume that they are asking amount of charge present at the steady state. steady state ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அதுதான் கேக்குறாங்க. அப்ப நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம். steady state னா என்ன சார்? சரிங்களா? சோ steady state னு சொன்னா கெபாசிட்டர் வந்து completely charge ஆயிடுச்சு. கெபாசிட்டர் ஆயிடுச்சு completely charge ஆயிடுச்சு. ஓகே. once இந்த கெபாசிட்டர் completely charge ஆயிடுச்சுன்னு சொன்னா சர்க்யூட்ல கரண்ட் போகாது. கெபாசிட்டர் இருக்க சர்க்யூட்ல கரண்ட் போகாது. it will behave like an open circuit. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர் வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது வழியாக கரண்ட் எதுவுமே போகாது. அது ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி தான் உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, இந்த பாயிண்ட் தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ ஒன்ஸ் ஓகே கெப்பாசிட்டர் கம்ப்ளீட்லி சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட்லி டிஸ்சார்ஜ் கேட்டால் ஆன்சர் 0, அதோட கொஸ்டினும் முடிஞ்சு. பட் நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன், இப்போ கம்ப்ளீட்லி சார்ஜ் ஆயிடுச்சு, அப்போ ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த வழியை பார்த்தனா எனக்கு எந்த கரண்ட்டும் போகாது. இந்த வழியா எந்த கரண்ட்டும் போகாது. அப்ப அந்த சர்க்யூட்ல இருந்து இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு கூட வச்சுக்கோங்க. மேல இருக்க பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப கீழே இருக்க பார்ட் மட்டும் தான் இருக்குது. கரெக்டா இல்லையா? வெரி குட். இப்ப இந்த வழியா கரண்ட் எவ்வளோ? இந்த சர்க்யூட்ல போற கரண்ட் எவ்வளவு சார்? இந்த சர்க்யூட்ல ஓம்ஸ்ல யூஸ் பண்ணலாம் சார். 2 0.5. எஸ், ஸோ 2 0.5 இருக்கு. அப்ப என்ன சார் ஆகும் சார்? டோட்டல் வோல்டேஜ் 2.5, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 + 0.5 2.5. அப்ப என்னோட கரண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரண்டோட வேல்யூ வந்து 1 ஆம்பியர். ஓகேவா? அப்ப இந்த சர்க்யூட் வழியா எவ்வளவு கரண்ட் போகுதுன்னா 1 ஆம்பியர் கரண்ட் போகுது. வெரி குட். சரி, இப்போ நான் உன்கிட்ட கேட்கிறேன் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் இந்த 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்க்கு அக்ராஸா எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது? எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது? ஸோ 2.5 வோல்ட் பேட்டரி, இங்கிட்ட கரண்ட் வந்து 1 ஆம்பியர். அப்போ இங்கே ஏதோ பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். கரெக்ட். அப்போ எனக்கு இங்கிலேருந்து VA மைனஸ் VB வேணும்னு சொன்னா இங்க இருக்க வோல்டேஜ் எவ்வளோ? இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? V is equal to எப்சிலான் மைனஸ் I into R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுன்னு சொன்னா நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பேட்டரியில் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ? பேட்டரி வந்து 2.5 வோல்ட். வெரி குட். 2.5 மைனஸ் கரண்ட் எவ்வளோ? 1 ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.5. அப்போ 1 into 0.5 0.5. அப்போ 2 வோல்டேஜ் தான் இங்கே என்ன ஆகுது? ட்ராப் ஆகுது. சரியா? எவ்வளோ ட்ராப் ஆகுது? 2 வோல்டேஜ் தான் இங்கே ட்ராப் ஆகுது. வெரி குட். அப்படி இல்லைனாலும் நீ பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன சார் பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா? நீ நல்லா பாரு, இந்த வழியா ஒரு பேட்டரி இருக்குது. இப்போ இதுக்கு அக்ராஸா எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ அதே வோல்டேஜ் தானே சார் மேலேயும் ட்ராப் ஆகும். எஸ், பிகாஸ் தேர் இன் பேரலல் கனெக்ஷன். ஆனால் நல்லா பாரு, இங்கே ஒரு 2.5ல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மேலே இங்கிட்டு போனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து 2 ஓம், இங்கே வந்து 0.5 ஓம். இப்போ இதுக்கு அக்ராஸா எவ்வளோ வோல்டேஜ், அந்த 2 ஓம்க்கு அக்ராஸா எவ்வளோ வோல்டேஜ்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீ எப்படி எழுதுவே? வோல்டேஜ் அக்ராஸ் 2 ஓம், voltage across 2 ohm is equal to total voltage. சரியா? total voltage 2.5 by total resistance எவ்வளோ? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவியா? ஸோ பேசிக்கலி நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? B வேணுமா? நான் வந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் 2.5. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்?
டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் கரண்ட் தானே கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நான் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக வோல்டேஜ் என்ன இந்த ரெசிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ V is equal to IR, அந்த I கண்டுபிடிச்சது V is equal to I into R. V is equal to கரெக்டாக தானே சொன்னேன், கரெக்ட் தான். அப்போ இங்கே டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ 2 வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகுது. எவ்வளோ வோல்ட் ட்ராப் ஆகுது 2 வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகுது. எங்கே சார் 2 வோல்டேஜ் கரண்ட் எங்கே சார் ட்ராப் ஆகுது? நல்லா பாரு, நான் காமிக்கிற பிரான்ச் எல்லா இடத்துலையும் 2 வோல்டேஜ் கரண்ட் தான் ட்ராப் ஆகுது. எங்கன்னா இங்கே இதுக்கு அக்ராஸாக பார்த்தாலும் சரி 2 வோல்டேஜ், இதுக்கு அக்ராஸ் பார்த்தாலும் 2 வோல்டேஜ். அப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் சார் 2.5 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கோமே. நல்லா பாரு, 2.5 வோல்ட்டில் 0.5 வோல்ட் இங்கே ட்ராப் ஆயிடுது. அப்போ மிச்சம் இருக்கு எவ்வளோ இருக்குது? ஓ ஓகே சார். அப்போ இதுக்கு அக்ராஸ் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது? 2 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. கரெக்டாக இல்லையா? வெரி குட். சரி, இப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ? சரி, இது என்ன சர்க்யூட் சொன்னீங்க தம்பி? இது பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்க சர்க்யூட். ஓகே, அப்போ இந்த வழியே கரண்ட் எதுவுமே போகாது. எஸ், அப்போ இங்கே கரண்ட் எதுவுமே இல்லைன்னா இங்கே வோல்டேஜ் ட்ராப் ரேட் எவ்வளோ? வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு I into R. இங்கே கரண்ட்டே எதுவுமே போகல, அப்போ வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ ஆயிரும்? 0. ஓஹோ, அப்போ நான் டோட்டலாக கொடுத்துருக்கேன் 2 வோல்ட் எங்கே ட்ராப் ஆக போகுது? இங்கே ட்ராப் ஆக போகுது. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு 2 வோல்ட். இப்போ என்ன கேட்குறாங்க? சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சார்ஜ் என்னன்னு சொன்னால் C into V. சார்ஜ் எவ்வளோ? சாரி, கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? 4 மைக்ரோஃபேரட். 4 மைக்ரோஃபேரட். வோல்டேஜ் எவ்வளோ? 2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 8 மைக்ரோ கூலும். 8 மைக்ரோ கூலும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? பட் எஸ், இந்த கொஸ்டினில் அவங்க ஸ்டெடி ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஸ்டெடி ஸ்டேட்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓப்பன் சர்க்யூட், அதாவது சார்ஜ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆன்சர் வந்து 0 தான். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.